இது வந்து பெட்டிக்கோட் வந்து எப்படி மெஷர் பண்ணி ஃபார்முலா போடணுன்றதுக்கான வீடியோ. இதுக்கு இந்த டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்தெந்த அளவு எப்படி எடுக்கணுன்றதுக்கான டயக்ராம் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட் ஹைட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஷோல்டர் வந்து நீங்கள் இந்த ஷோல்டரில் இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு போன் இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல இன்ச் டேப் வச்சுட்டு இந்த சைடு தான் இன்ச்சஸ். ஓகேவா? இந்த சைடு வச்சுட்டு எவ்வளோ லென்த் உங்களுக்கு கீழே வரைக்கும் வேணும், கொஞ்சம் பெரல்ற மாதிரி வேணும்னா கூட நீங்கள் அவ்வளோ லென்த் எடுத்துகிட்டு ஹைட்டுன்னு போட்டு அந்த லென்த் வந்து எழுதிக்கோங்க. நான் இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டே நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட். அது வந்து என்னென்னா, நீங்கள் சின்ன பசங்களை கையை தூக்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு ஒரு விரல் லூஸாக எடுக்கணும் அளவு. ஓகேவா? எப்பவுமே ரொம்ப டைட்டாக வந்து மெஷர் பண்ணி எடுக்கக்கூடாது. இவ்வளோ டைட்டாக எடுக்கக்கூடாது. ஒரு விரல் இப்படி உள்ளே வச்சுட்டு என்ன அளவு வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 22 எனக்கு வருது, அந்த அளவு எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து வேஸ்ட் ஹைட்டு. சின்ன பசங்களுக்கு தானே நம்ம பெட்டிக்கோட் போடுறோம் இல்லையா? இப்போ வந்து பெல்லி பட்டனுக்கு கீழே வரைக்கும் அளவெடுக்கணும். ஷோல்டரில் வந்துட்டு இன்ச் டேப் வச்சுட்டு பெல்லி பட்டனுக்கு கீழே வரைக்கும் ஹைட் எடுக்கணும். ஓகேவா? இது வச்சுட்டு இந்த இடத்துல பெல்லி பட்டன் இருக்குன்னா அதுக்கு கீழே வரைக்கும் அளவெடுத்து அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு. எவ்வளோ ஹைட்டு சின்ன பசங்களுக்கு வந்துட்டு நெக்கு வைக்கணும், இறக்கம் வைக்கணுன்றதுக்கான அளவு. இப்படி வந்துட்டு இப்போ இந்த இடம் வந்து கழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இப்படி கழுத்தை சுற்றி இந்த மாதிரி போட்டுட்டு எவ்வளோ இறக்கம் வேணும், உங்களுக்கு வந்து இவ்வளோ இறக்கம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குன்னா கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு இப்போ என்ன அளவு வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இந்த இடம் முடிகிற இடம் உங்களுக்கு அப்போது இந்த இடத்துல நெக்கு வரும். சரியா? இந்த மாதிரி கழுத்தை சுற்றி இன்ச் டேப்பை போட்டு மெஷர் பண்ணணும். இது ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து 13 அளவு இருக்குது. ஓகேவா? இந்த 4 அளவு போதும். இதை வச்சுட்டு நம்ம எப்படி பெட்டிக்கோட் வந்துட்டு ஃபார்முலா போடலான்ட்டு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னா ஹைட்டு ப்ளஸ் 3 இன்ச்சஸ். நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் இருப்பேன் இல்லையா, அது பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஹைட் எடுத்தீங்களோ அதை எழுதிக்கோங்க. அப்படி இல்லைனா இதில் இருக்கிற ஹைட்டை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த 3 இன்ச்சஸ் எதுக்குன்னா கீழே மடித்து தைக்கவும் மேலே 1 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும், இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து 1 இன்ச்சு. ஓகேவா? அதுக்காகவும் தான் இது. இப்போது ஹைட் வந்து 26 ப்ளஸ் 3 இன்ச்சஸ் ஈக்குவல் டு 29 இன்ச்சஸ். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மெயின்னா C/4 செஸ்ட் மெஷர்மெண்ட் பை 4. ஓகேவா? நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் நமக்கு என்ன வந்திருக்கு? 22. ஓகேவா? 22 டிவைடட் பை 4. இது வந்து நம்ம கால்குலேட்டர் வச்சு போடலாம். நீங்கள் என்ன உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்திருக்கோ அது இந்த இடத்துல போட்டுக்கோங்க. டிவைடட் பை 4. ஓகேவா? எனக்கு வந்து இந்த இடத்துல 5.6 வருது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல C/4 அப்படின்னா 5.6. நம்ம எப்போவுமே மேக்ஸில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் போது இந்த மாதிரி இப்போ ஹச்சுனா அந்த ஹச் வர இடத்துலலாம் இந்த ஆன்சர் தான் போடுவோம். அதே மாதிரி C/4ன்னு வர இடத்துலலாம் இந்த கால்குலேஷன் தான் போடணும். ஓகேவா? தேர்டு வந்துட்டு என்னென்னா C/4 ப்ளஸ் 2. இப்போது C/4ன்னு வந்திருக்க இடத்துல என்ன கால்குலேஷன் போடணும்? 5.6 நமக்கு கிடச்சது இல்லையா, அதை போட்டுட்டு ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 7.6. இப்போது இதெல்லாம் நான் எங்கே மார்க் பண்ணணுன்ற கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு பேப்பரில் மார்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? 4th பாயிண்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து C/4 வந்தது இல்லையா, அதோட ஆன்சர் இது. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்னென்னா C/4 ப்ளஸ் 2 இதோட ஆன்சர் என்ன? 7.6. இப்போ 4th பாயிண்ட்டு C/4 ப்ளஸ் 2. ஓகேவா? இன்ட்டு 2. ஓகேவா? இது வந்துட்டு பெருக்கிக்கணும். இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டு, இது வந்து பாடி பார்ட்டு, இது ஸ்கர்ட் பார்ட்டு. அதனால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம், மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பெருக்கல் போட்டு
ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் 7.6 இன்ட்டு 2 ஓகேவா. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கால்குலேட்டரில் வச்சு போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு 15.2 இன்ச்சஸ் வருது. இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டு, இந்த இடம் இதுக்கு தேவையான அளவு ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்துட்டு பாடி பார்ட்டுக்கு, இது ஆர்ம் ஹோலுக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணும்போது சொல்லித்தரேன் ஓகேவா. 5th பாயிண்ட் வந்து வேஸ்ட் ஹைட்டு. வேஸ்ட் ஹைட் வந்து எனக்கு வந்துட்டு 12, ஷோல்டர்லேருந்து பெல்லி பட்டனுக்கு கீழே வரைக்கும் மெஷர் பண்ணும்போது எனக்கு 12 வருது. 12 + 1 ஈக்குவல் டு 13 இன்ச்சஸ் ஹைட்டு பாடி பார்ட் ஓகேவா. அதோட ஃபுல் லென்த்து. இது அகலம், இது லென்த்து. இது எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுன்றதா, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே புரியும் ஓகேவா. 6th வந்துட்டு n/6. n/6ங்கிறது நெக்கோட ஹைட்டு, நெக்கோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் ஓகேவா. நம்ம வந்து இதில் நெக்கில் வந்துட்டு நம்ம அளவு மெஷர் பண்ணோம்ல, அந்த மெஷர்மெண்ட் ஓகேவா. நமக்கு என்ன வந்துச்சு, நெக்குக்கு 13 இன்ச்சு. 13 இன்ச்சு டிவைடட் பை 6. உங்களுக்கு என்ன அளவு கிடச்சதோ அதை இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு எனக்கு வந்துட்டு 2.25 ஓகேவா. இப்போ நமக்கு n/6ன்ற இடத்துல எல்லாம் 2.25 தான் போடணும் ஓகேவா. n/6 + 0.5. இந்த 0.5 எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, தையலுக்காக 0.5 சேர்க்குறோம் சரியா, அரை இன்ச்சு. இப்போது n/6ங்கிற இடத்துல 2.25 போட்டுட்டு ப்ளஸ் 0.5 ஈக்குவல் டு 2.75. இது வந்துட்டு நெக்கோட வித்து. எட்டாவது பாயிண்ட் வந்து n/6 + 2. இப்போ n/6ங்கிற இடத்துல 2.25 + 2 என்ன வரும், 4.25. இது வந்து நெக்கோட ஹைட்டு ஓகேவா. இந்த கால்குலேஷனை வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் எடுத்த அளவை இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் எடுத்து மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி ஒரு கிளாத்தில் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரியா.